அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் நவரை மீன். இந்த நவரை மீன் வாங்கும் போது பார்த்து வாங்குங்க. ஃபுல்லாக சிகப்பு கலர் இருந்தால் தான் அது நவரை. இல்லைன்னா அவங்க ஒரு வெள்ளை கலராக இருக்கிறதையும் மஞ்சள் கலராக இருக்கிறதையும் தருவாங்க. அது வாங்காதீங்க, அது நல்ல இது கிடையாது. கடலை எண்ணெயை தான் பொரிக்க போகிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு வீடியோக்காக வேண்டி இந்த மீனை பொரிக்குவேன். மீதி மீனை அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜு தட்டில் வைங்கோ. நான் மீனுக்கு ஏற்கனவே என்னென்ன போடணும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த அடுப்பில் வடகம். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு குழம்பு. என்ன குழம்புனா நம்ம புளிக்குழம்புன்னு சொல்லுவோம் நாங்கள். ஆனால் புளி ஊற்ற மாட்டோம். தக்காளி நிறைய போட்டு நம்ம இந்த பாருங்கள், தக்காளி ஒரு 4 தக்காளி பழம் போட்டுருவோம். ஏன்னா புளி ஊற்ற மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய், அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு, ஒரு பீன்ஸு, 2 பீன்ஸ் போடலாம். போட்டு தேங்காய் அரை மூடிய தண்ணி பால் தனியாக, கட்டிப்பால் தனியாக எடுத்துருவோம். அந்த தண்ணி பாலில் இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு வதக்கி காய்கறியை போட்டு தண்ணி பாலை கொதிக்கும் போது மொத்த மசாலாங்குவோம். கறிக்குள்ளே மசாலா போட்டு வேக வச்சுருவோம். அது வெந்து இறக்கும் போது தான் கட்டிப்பாலை ஊற்றுவோம். இது நல்லா இருக்கும். இதுக்கு புளி சேர்க்க மாட்டோம். இப்போ வடகம், அதுக்கு மீன் வறுத்துட்டு அந்த குழம்பு வச்சு வறுத்துட்டு வடகம். வடகம் இங்கே ஏர்வாடியில் ஒருத்தவங்கள்ட்ட வாங்குகிறேன். கிலோ 200 ரூபா. உங்களுக்கு வேணும்னா நான் ஃபோன் நம்பரு உங்களுக்கு தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கிடுங்க. கொரியர் சார்ஜ் நீங்களே கட்டிக்கிடணும். இது நல்ல வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு குமுள் வடகம். இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வச்ச இந்த குழம்புக்கும் ரசம், பீட்ரூட் பொரியல் நான் இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு வடகத்தை வறுத்துக்கணும். இப்படி ஒரு டிஷ்யூ போட்டு பொரிச்ச சாமானை பொரித்து எடுத்து வைங்க. அப்போ இந்த எண்ணெய் இதில் தங்கிடும். இந்த வடகமும் வீடியோக்காக வேண்டி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடும். இந்த அடுப்பை அணைச்சிட்டேன், வடக அடுப்பை. மழை நேரத்துக்கு ஏற்ற சமையல். நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நிறைய போட்டு இந்த வடகம் பண்ணும் போது இது நம்ம கடித்து சாப்பிடும் போது சுவை அதிகமாக இருக்கும். இப்போ இன்றைக்கி என்ன பண்ணினேன், கொஞ்சம் பீட்ரூட் தேங்காய் போடாமல் ஒரு ஆளுக்கு, மிச்ச பீட்ரூட்டு தேங்காய் போட்டுட்டேன். இவங்களுக்கு தேங்காய் சேர்க்கக்கூடாதுனால நான் தேங்காய் போடலை. கொஞ்சம் ரசம். ஏன்னா இந்த குழம்பு இருந்தாலே போதும். இது சப்பாத்தி, இடியப்பம் எல்லாத்துக்குமே நம்ம செய்யலாம். இது என்னுடைய பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படி செய்கிறதுங்கிறது. ஒரு முருங்கைக்காய் போட்டாலும் வாசம் தனி தான். இது பார்க்கத்தான் பெருசாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கைக்காய். இப்படி ஒரு தேங்காய் பாலில் ஒரு காய்கறிலாம் போட்டு ஒரு குழம்பு வச்சு சுட சுட சோறு. ஒரே ஒரு ஆளுக்கு தான் சோறு கொடுக்குறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ரசம், பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் மீன் நவரை மீன் வறுவல். பாருங்கள், ஒட்டாது. நான் மீன் எப்படி மசாலாங்கணுன்ட்டு உங்களுக்கு என் வீடியோவில் ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய் பாருங்கள். இது நல்லா வேகட்டும். நம்ம அடுத்தது இப்போ ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ கவுண்டர் டாப் இதை தண்ணி போகலைன்னு வைங்க. தண்ணி போகலைன்னா நம்ம என்ன செய்யணும், இப்படி தண்ணியை பிடிச்சிட்டு இப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இப்படி நல்லா இதுங்கணும். அப்படிங்கும்போது எந்த அடப்பாக இருந்தாலும் அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். இது தண்ணியே போகலை உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இதுக்கு மேலே வச்சு இப்படி ஒரு 10 தடவை செய்யுங்க.
செய்தவொடனே அவ்வளோ தண்ணியும் போயிடும். இனிமேல் தான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டேன். இனிமேல் தான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணணும். பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்காக நம்ம இந்த சமையலை முடிச்சுட்டு மாடியை போய் பார்க்கவே இல்லை. இன்றைக்கி வந்து வாசலில் பழம் வந்துச்சு. செந்தோல்வன் வந்து வாரத்தில் 2 நாள் நாங்கள் சாப்பிடுவோம். இவ்வளோ செந்தோல்வன் 30 ரூபா. இதில் இன்னொரு 5 பழம், அப்போது 10 பழம் வந்து 25 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இது நாட்டு பழம். இது புட்டு, உப்புமா அதுக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம். இது ஏத்தம்பழம். நான் உங்களுக்கு ஏத்தம்பழத்தை பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இதுவும் நல்லது தான். நம்ம ஒரே பழமாக சாப்பிடாம செந்தூளன் வாரத்தில் 2 நாள், ஏத்தம்பழம் 2 நாள், நாட்டுப்பழம் இது சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த நாட்டுப்பழம் வந்து சிறு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த வடவத்தை மூடி வச்சிரும். மத்தியானம் இப்போ ஜும்மா நாள் நான் ஓதிக்கிட்டு தொழுது ப்ரேயர்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் சாப்பாடு கொடுப்பேன். வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு உணவு கொடுத்தா அந்த உணவு கொடுத்த மாதிரி நன்மை வந்து எதுலேயுமே இல்லை. ஒரு சாப்பாடு கொடுக்குறதுல உள்ள நன்மை எதுலேயுமே கிடையாது. நீங்களும் அப்படி சாப்பாடு கொடுங்க. இப்போ நம்ம மாடியை போய் பார்ப்போம். இந்த மீன் அடுப்பை ஆஃப் பண்ணிடும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மாடியை போய் பார்ப்போம். இப்போ நம்ம மாடிக்கு வந்துட்டோம். மழைக்கு இருட்டிக்கிட்டு வருது பாருங்கள். மழை வரப்போகுது. எங்கள் ஊரில் நல்ல மழை. முருங்கைக்கீரையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மழை தண்ணி பட்ட உடனே எல்லா இலைகளுமே நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். இதில் ஒரு தக்காளி இருக்குது. இதையும் நடவு பண்ணணும். புதினா பாருங்கள். பாகக்காய் இது குட்டி குட்டியாக கிடக்கு பாருங்கள். தெரியுதா வீடியோவுக்கு? இன்னொரு பாவைக்காய் இந்த கத்திரி இருக்க இடத்துல பாருங்கள். இன்னொரு பாவைக்காய் தெரியுதா? இன்னொரு பாவைக்காய் தெரியுதா? இந்த பாவைக்காய் நிறைய பாவைக்காய் பிஞ்சு அடிச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள். எல்லா இலைக்கு கீழே கிடக்கிறனால தெரிய மாட்டேக்கு நமக்கு பாவைக்காய். இந்த மொட்டும் ராஜமல்லி மொட்டு நல்ல பெருசாக வருது. நம்ம வைக்கிற உரம் வந்து இயற்கை உரம் தானே. தக்காளியிலே நிறைய பிஞ்சு வந்துட்டு. இப்போ நம்ம மிளகா பறிக்க போகிறோம். மிளகாயை பறிச்சிரும். வீட்டில் வந்து நம்ம வச்சு பறிக்கும் போது நமக்கு ரொம்ப அது வந்து ஒரு சந்தோஷம்தான். இன்றைக்கி ஜும்மா. நான் காலையிலே குர்ஆன் ஓதிட்டேன். இப்போ தான் வந்த மாடிக்கு வாங்க சொல்லுது பாருங்கள். இதை பாருங்கள். உள்ளே இருக்குது. இவ்வளோ மிளகா தேவைக்கு நான் பறிச்சிட்டேன். மீதி நம்ம நாளைக்கு வந்து பறிச்சுக்கலாம்.
இந்த இலையெல்லாம் பழுத்த இலையெல்லாம் பறித்து அதிலே உள்ளே போட்டுட்டேன். எவ்வளோ அழகான மொட்டு பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்களேன், திறன்னா இருக்குது பாருங்கள். எல்லாமே நம்ம வைக்கிற பழைய சோறு பழத்தோடு இதுக்கு தாங்க திறமையாக இருக்குது. வீட்டில் உள்ளது தாங்க. இங்கே பாருங்கள். வெண்டைக்காலையும் நிறைய பிஞ்சு இருக்குது. இன்னும் ஒரு வாரம் போனப்போ தான் வெண்டைக்காய் பறிக்கணும். மாதுளையில் நிறைய காயும் பிஞ்சும் வந்துட்டு பறிக்கணும். இந்த சப்போட்டா மரத்தை வயலில் கொண்டு வைக்கணும். ஏன்னா இது வந்து மரமாக இது மாடியில் வைக்க முடியாது. மழைக்கு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது மழைக்கு. புதினா இலையை பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். ஒரு இதழ் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மழை தண்ணிக்கு அப்படி இருக்குது. மிளகா இன்னொன்று இருக்குது பெருசு. இதே எடுத்துருவோமா, இல்லை நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். அப்பப்போ தேவைக்கு வந்து பறிச்சுக்கிடுவேன். முருங்கைக்காயை பாருங்கள், நல்லா பெருசாக வந்துட்டு பாருங்கள், நல்லா பெருசாக வந்துட்டு. இன்னும் நிறைய பூ வச்சுருக்கு. மழை பெய்யும் போது தான் நம்ம வந்து இந்த கட்டிங் வேலையெல்லாம் பார்க்கணும். அப்போ தான் நல்லா பக்கம் வந்து மொட்டுக்கள் அள்ளி விடும். மழை தண்ணி பட்ட உடனே நம்ம வந்துடணும். நான் 3 நாளாக தண்ணியே விடலை. நல்லா மழை பெஞ்சி அழகாக வந்துட்டு பிச்சுப்பூ எல்லாமே நல்லா வந்துட்டு. இன்றைக்கி கட்டிங் வேலை. இப்படி கட் பண்ணி விட்டால் அப்படியே பக்கம் பக்கமாட்டு நமக்கு இது வரும். அதுக்கப்புறம் இந்த பூ பாருங்கள், லில்லி பூ பூக்க ஆரம்பிச்சிட்டு. தூதுவளை கஷாயம் போடணும், கட் பண்ணணும். இது ஆடாதோட மரம், இது லில்லி. சரிங்க, வீடியோ எடுத்தாச்சு, மிளகா பறிச்சாச்சு. இப்போ இந்த கீரையை தான் இது 30வது தடவையாக 31வது தடவை நாளைக்கு தான் இதை எடுக்கணும். ஆமாம், பெரிய டப்பு கொண்டு வந்து அவ்வளோ கட் பண்ணணும். அதை ஒரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள். இந்த கற்பூரவள்ளி காம்பை சும்மா தாங்க நட்டி வச்ச உடனே தழுத்துட்டு பாருங்கள். இதை ஃபுல்லாக தர்மகோலில் வச்சு மாடி ஃபுல்லாக வச்சா நம்ம கீழே வெயில் தாக்கம் கம்மியாகும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.